விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு அனுரகுமார திசாநாயக்கா அவருடைய கட்சி யாருமே எதிர்பாராத வகையில பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்க போகுது? இலங்கை அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டு கொண்டு வருவாரா? போன்ற நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு. நம்ம கூட இணைஞ்சிருக்கார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியர் கலாநிதி கோபால பிள்ளை அமிர்தலிங்கம். சார் வணக்கம். வணக்கம் சிபி, உங்களுக்கும் விகடன் நேயர்களுக்கும் வணக்கம். வணக்கம் சார். இவ்வளவு பெரிய வெற்றி, கிட்டத்தட்ட 225 இடங்கள்ல 159 இடம் அனுரகுமார திசாநாயக்கா அவங்களோட கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. இது அங்க இருக்க மக்களை எதிர்பார்த்த வெற்றி தானா? உண்மையில் மக்களால கொடுக்கப்பட்ட வெற்றி என்று நான் சொல்லுவேன். என்ற கடந்த பார்லமெண்டத்தில் அவர்கள் 3 ஆசனங்களை மட்டும் வைத்திருந்தார்கள். அந்த நிலைமையில் தான் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வெற்றி பெற்றார். ஆனா இலங்கை மக்களுக்கு, குறிப்பாக சிங்கள மக்களுக்கு தெரிந்திருந்தது, ஜனாதிபதி வெற்றி பெற்று விட்டார், அவருடைய கட்சிக்கு 113 ஆசனங்கள் இல்லாவிட்டால் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வரும் என்பதை அவர்கள் தெளிவாக அறிந்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால், கடந்த காலத்துல ஜனாதிபதி ஒரு கட்சியைச் சேர்ந்தவராகவும் பிரதமர் இன்னொரு கட்சியை சேர்ந்தவராக இருந்த சந்தர்ப்பங்களிலே இலங்கையில மிகப்பெரிய பொருளாதார அரசியல் நெருக்கடி ஏற்பட்டது. சந்திரிகா அம்மையார் ஜனாதிபதியா இருந்தார், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராக இருந்தார். 1994 அது 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 நடந்தது. பிறகு 2001 அந்த நிலைமை ஏற்பட்டது. அந்த நிலைமையில ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. ஏன்னா 2 பேரும் இணைந்து செல்ல முடியவில்லை. மீண்டும் 2015 ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் வேற கட்சி, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராக வந்தார், அவர் வேற கட்சி. 2 பேரும் இணைந்து செயற்பட முடியவில்லை, தோல்வியை தழுவியது அந்த முயற்சியில். ஆகவே இதை மக்கள் நன்றாக உணர்ந்திருந்தார்கள். என இலங்கை ஜனாதிபதி சர்வ வல்லமை படைத்த அதிகாரம் கொண்டவர், அமெரிக்க ஜனாதிபதியை விட அதிகமான அதிகாரங்களை கொண்டவர். அவரை பதவி நீக்கம் செய்ய இயலாது, அது சாதாரண விஷயம் அல்ல. அரசியல் ரீதியாகவும் நீதிமன்றங்களாகவும் செய்ய இயலாது. 5 வருஷத்துக்கு அவர் இருக்க போகிறார். ஆகவே அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர் பிரதமராக வராவிட்டால், 113 ஆசனங்கள் அவருக்கு இல்லாவிட்டால் மிகப்பெரிய நெருக்கடி வரும் என்பதை மக்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆகவே நான் உண்மையாக 113 ஆசனங்களை அவர்கள் இலகுவாக கடப்பார்கள் என்று நினைத்தேன். என்றால் 150 ஆசனங்கள் உங்களுக்கு 3/2 பெரும்பான்மை, அது இலகுவான விஷயம் இல்லை. எங்களோட நாட்டில் இருக்கிற விகிதாசார பிரதித்துவத்தின் கீழ் ஒரு கட்சி 150 ஆசனங்களை பெற இயலாது. அது கடந்த காலத்தில் இடம்பெறவில்லை. கோத்தபய ராஜபக்சே வந்த போதும் அவர்களுக்கு கிடைக்காமல் அதை பிற்காலத்தில் ஏனைய கட்சிகளிலிருந்து வாங்கித்தான் 150 எடுத்தார்கள். ஆகவே இந்த ஜனாதிபதிக்கு 159 கிடைத்திருக்கிறது. அவர்கள் கூட இதை எதிர்பார்க்கவில்லை. இந்த அளவு ஒரு மாபெரும் வெற்றியை மக்கள் கொடுப்பார்கள். காரணம், கடந்த ஆட்சியாளர்கள் மீது இந்த வெறுப்பை மக்கள் இந்த ஆணை மூலம் காட்டியிருக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட இப்ப இலங்கை பாக்குறப்ப ஒரு இன ரீதியா, மொழி ரீதியா மக்கள்லாம் பிரிஞ்சுதான் இருக்கிறத நம்மளால கடந்த காலங்கள்ல பார்க்க முடிஞ்சது. இப்ப இனம், மதம் எல்லாத்தையும் கடந்து வாக்களிச்சிருக்காங்க. இது வரலாற்றுல இது முதல் முறைன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? குறிப்பாக தமிழ் மக்கள் இந்த 80 வருடம் என்று சொல்லலாம். என்றால் சுதந்திரம் அடைந்தது 1948 சுதந்திரத்திற்கு முன்னர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதலாவது தேர்தல் இடம்பெற்றது. அது சுதந்திரத்திற்கு முதல். அதுல யாழ்ப்பாண மக்கள் அந்த தேர்தலை புறக்கணித்திருந்தார்கள். அதுக்கு பிறகு எல்லா தேர்தலையும் நீங்கள் ஒரு இலங்கை படத்தை நீங்க எடுத்து பார்த்தால் தேர்தல் முடிவுகளை 2 பக்கம் வேறுபட்ட கலர்ல அது இருக்கும். தமிழ் மக்கள் பெரும்பான்மையா வாழ்ற பிரதேசங்கள்ல ஒரு ஒரு நிறம், மற்ற சிங்கள மக்கள் பெரும்பான்மையா வாழ்ற அந்த அந்த படத்துல வேற கலரா இருக்கும். அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதி தேர்தலையும் அது இருந்தது. ஆனால் இந்த பொது தேர்தலில் நாட்டு மக்கள் அனைவரும், வடக்கு, கிழக்கு, மலையகம், தென்பகுதி என்று அனைவரும், மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர மற்ற பிரதேசம் முழுவதும் ஜனாதிபதிக்கு பெரும்பான்மையா வாக்களித்திருந்தது. இலங்கை வரலாற்றுல இது முதல் தடவை. இலங்கை வரலாற்றுல இது இடம்பெறவே இல்லை. இப்ப தமிழர்கள் பகுதியில பல தமிழர் வேட்பாளர் நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாம் கூட தொத்து போயிருக்காங்க. அது இந்த மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைங்கிற மாதிரி காட்டிடுங்கிற மாதிரி ஒரு விமர்சனமும் இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, யாழ்ப்பாணத்துல சிங்களவர்கள் யாரும் வெற்றி பெறவில்லை, முஸ்லிம்கள் கூட வெற்றி பெறவில்லை. யாழ்ப்பாணத்தில் வெற்றி பெற்ற 6 பேருமே தமிழர்கள் தான். ஆனா 3 பேர் அதுல ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், அவர்களும் தமிழர்கள் தான். வன்னி தொகுதியில 2 தமிழர்களா இந்த கட்சியில வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மட்டக்களப்பில் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கிறார், திருவண்ணாமலையில் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே அவர்கள் எல்லோரும் தமிழர்கள் தான். ஆனால் அவருடைய கட்சி இந்த என்பிபி ஜனாதிபதியின் கட்சியை சேர்ந்தவர்கள். ஆகவே இதை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தமிழ் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை கைவிட்டு விட்டு தென்பகுதியில் அல்லது தென்பகுதி கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்க கூடாது. இதற்கு முற்று முழுதான பொறுப்பையும் தமிழ் கட்சிகள் ஏற்க வேண்டும். என்று சொன்னால்,
இலங்கையில வரலாற்றில் 1948 இருந்து 83ஆம் ஆண்டு வரைக்கும் வேறு அரசியல், 83ல யுத்தம் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 30 வருட காலம் தமிழ் மக்கள் அந்த யுத்த சூழலில் இருந்தார்கள். மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொண்டார்கள். அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது, இறப்புகள், காணாமல் போதல், அங்கவீனங்கள், விதவைகள் எண்ணிக்கை அதிகமா இருக்குது. இது வன்னியில இருக்கலாம், யாழ்ப்பாணத்தில் இருக்கலாம், மட்டக்களப்பு, திருகோணமலை எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் யுத்தத்துக்கு பிறகும் தமிழ் கட்சிகள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. நாங்கள் சொல்லுவோம், ஒரு தீர்வுக்கு போராடுவது ஒரு பக்கம், அது நீண்ட காலத்துக்கு அதுக்கு நாங்கள் தொலைப்பட வேண்டும். வடகிழக்கு சமஷ்டி தமிழ் தேசியம் என்பதை தமிழ் மக்கள் கைவிட்டு விட்டான்னு சொல்லக்கூடாது யாரும். ஆனால் மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகளை தமிழ் கட்சிகள் புறந்தள்ளியமை மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நீங்கள் எங்களுக்கு சமஷ்டியையும் வடகிழக்கு இணைப்பு தமிழ் தேசியத்தை சொல்லிவிட்டு நீங்கள் பாராளுமன்ற கதிரைக்காக ஆசைப்படுகிறீர்கள். நீங்கள் எங்களை ஒற்றுமையாக இருக்க சொல்லுகிறீர்கள். நீங்கள் ஒற்றுமையாக இல்லை, நீங்கள் சண்டை பிடிக்கிறீர்கள், எதற்காக இப்படிலாம் நடக்கின்றது என்ற அந்த குழப்ப நிலையை மக்கள் கோபமாக காட்டியிருக்கிறார்கள் ஒழிய மக்கள் தங்களுடைய உணர்வுகளை, இன உணர்வை எல்லாம் அவர்கள் நிச்சயமாக கைவிட்டு விடவில்லை. இதுக்கு முழு பொறுப்பும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்துல இந்த மிக மோசமான பின்னடைவை தமிழ் கட்சியை சந்திருக்கின்றன. யாழ்ப்பாணத்துல இந்த சண்டை யுத்தம் அதிகமா இருந்தது. கட்சி தலைவர்கள் எல்லோரும் கூட்டங்களை நடத்தி புது புது கட்சிகள் சுயேட்சைகள் எல்லாம் இறங்கி மிக மோசமான சண்டை பிடித்தது யாழ்ப்பாணத்துல. அந்த கோபம் யாழ்ப்பாண மக்களுக்கு இருந்திருக்கு. அதை அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆகவே இது மக்களுடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. அரசியல் கட்சிகள் தலைவர்கள் அந்த கட்சிகள் நடந்து கொண்ட விதத்துக்கு கிடைத்த தண்டனை என்று தான் நான் பார்ப்பேன். அனுரகுமார திசாநாயக்கா தமிழர் பகுதியில பேசுறப்ப உங்களுடைய நிலங்கள் உங்களுக்கு எல்லாம் திருப்பி வழங்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு, பேசியிருந்தாரு. அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாரா? அதெல்லாம் உண்மையான வாக்குறுதிகளா, இல்ல அரசியல்வாதிகள் எப்பயுமே கொடுக்குற மாதிரி ஒரு வெற்று வாக்குறுதியா அது? இல்ல, அந்த குறிப்பாக வலிகாமத்துல தான் இன்றைக்கு நிலங்கள் உங்களுக்கு தெரியும், பலாலி விமான நிலையத்தை அண்மைய பகுதிகளில் யுத்த காலத்துல மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். அது அவ்வளவு பிரதேசங்களும் ராணுவ கட்டுப்பாடில் இருந்தன. பலரும் அதை விடுவித்திருக்கார்கள். மைத்திரிபால சிறிசேன அவர்கள் வந்த போதும் பெருமளவு நிலங்கள் விடுவிக்கப்பட்டன. இன்னும் நிலங்கள் இருக்கின்றன. அந்த விதத்துல நான் நினைக்கிறேன், ஜனாதிபதி கொடுத்த ஆணையை அவர் நிறைவேற்றுவார். இப்பொழுது வீதிகள்லாம் திறக்கப்படுகின்றன, வீதி தடைகள் அகற்றப்பட்டு விட்டன. ஆகவே நிறைய சிறிய சிறிய முகாம்கள் இருந்து மக்களுடைய காணிகளில், அரசு காணிகள் இல்லாம தனியார் காணிகளில் பல முகாம்கள் இருக்கின்றன. நிச்சயமாக அவர்கள் அதை செய்வார்கள் தான் நான் நம்புகிறேன். குறிப்பாக வலிகாமம், பலாலி, மயிலிட்டி போன்ற பிரதேசங்கள்ல இந்த நிலைமை காணப்படுது. வடமராட்சி கிழக்கில் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆகவே அவர்கள் இராணுவ முகாம்களை ஓரளவுக்கு சுருக்கமாக வைத்துக் கொண்டு தனியார் காணிகளை நிச்சயமாக விடுதலை செய்வார்கள். ஜனாதிபதி அதை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த தமிழ் மக்களுடைய ஆணையை அவர் புறக்கணிப்பதாக போய்விடும். அடுத்த தேர்தலில் அது அது பிரதிபலிக்க கூடும். ஆனா அவர்கள் நிச்சயமாக அவர் செய்வார் என்று தான் நான் நம்புகிறேன். ஓகே. அவருடைய அந்த தேர்தல் வாக்குறுதி புத்தகத்துடைய பேரே வளமான நாடு, அழகான வாழ்க்கை, ஊழலை நான் ஒழிப்பேன் அப்படின்லாம் பேசினாரு. இப்ப செப்டம்பர் மாசத்துல அதிபர் தேர்தல் நடந்து முடிஞ்சு வெற்றி பெற்றாரு. அதற்கு பிறகு ஊழல் ஒழிக்கிறதுக்காக என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்த பிறகே பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. அவரிடம் அரசாங்கம் இல்லை. அமைச்சர்கள் 3 பேர் இருந்தார்கள். காபந்து அமைச்சரவை கூட இல்லை. அரசாங்கம் இல்லை, பாராளுமன்றம் இல்லை, சட்டங்களை இயற்ற இயலாது. அந்த நிலையில் தான் அவர் பாராளுமன்றத்தை எதிர்கொண்டார். ஆகவே அவர் பெரும்பாலும் செயற்படவில்லை. உண்மை செயற்படவும் மேலாது. நிறைவேற்ற அதிகாரங்களை வைத்துக் கொண்டு உடனடியாக செய்ய 1 கிழமை 2 கிழமைக்குள்ள செய்ய இயலாது. சில 76 ஆண்டுகால பிரச்சனையை நீங்கள் 1 மாதத்துக்குள்ள செய்ய இயலாது. அது எதிர்பார்ப்பது தவறும் கூட. ஏன்னா எதிர்கட்சிகள் இவர் எவ்வாறு தவறு விடுவார், உடனடியாக அதை அரசியலாக்கலாம் என்று பார்த்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் பதவியேற்றவர். அந்த பொறிக்குள் அவர் மாட்டவில்லை. இனிமேல் நீங்கள் கேட்கலாம், இனி அமைச்சரவை அமைக்கப்பட போகுது, பாராளுமன்றம் வந்தாய்விட்டது, இனிமேல் சட்டங்கள் இருக்கின்றன, சட்டங்கள் இல்லை என்று சொல்லலாம், சட்டங்கள் இருக்கின்றன, அமுலாக்கங்கள் தாமதப்பட்டன. அப்ப ஜனாதிபதி ஒரு நேர்மையானவராகவும் ஒரு புத்தி கூர்மையுடையவராக, இன்டெலிஜென்ட் அண்ட் ஆனஸ்டி, அந்த ரெண்டும் இருந்தால் சிங்கப்பூரை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. ஆகவே ஜனாதிபதி அதை செய்வார் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே அந்த வகையில ஜனாதிபதி ஊழல் இல்லாதவராக இருந்து அவருடைய அமைச்சரவை செயலாளர்கள் எல்லாம் ஊழல் இல்லாதவர்களாக ஆகும் பொழுதுதான் நாங்கள் எதிர்பார்த்த மாற்றம் வரும். அந்த தலைமையை தான் ஜனாதிபதியிடமிருந்து மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே அமைச்சரவை அமைக்கப்பட்டு, அமைச்சர் செயலாளர்கள் அமைக்கப்பட்டு, பாராளுமன்றம் எல்லாம் கூடிய பிறகுதான் அவருடைய செயற்பாடு எவ்வாறாக இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது அங்கே அரசாங்கமும் இல்லை, அமைச்சரவும் இல்லை, பாராளுமன்றமும் இல்லை. ஆக இப்பொழுது குறை சொல்லுவது முறையல்ல. ஓகே, ஒரு 6 மாசம் ஒரு ஹனிமூன் பீரியடை கொடுத்துட்டு விமர்சனம் பண்ணா சரியா இருக்கும். அதுதான் நான் சொல்லுகிறேன், இப்பொழுது செய்வது சரியல்ல. இந்த ஜனாதிபதி தேர்தலே வெளிநாடு தலையீடெல்லாம் இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலையும் அந்த பேச்செல்லாம் வந்துச்சு. உண்மையாலுமே வெளிநாட்டு தலையீடுங்கிறது இலங்கை தேர்தலில் இருக்கா?
சிலர் விரும்பி இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், இலங்கை தேசம் 3 நாடுகளை கையாள வேண்டிய நிலைமையில் இருக்கின்றது. சீனா, குறிப்பாக இந்தியா மிகப்பெரிய நாடு, அண்மையா இருக்கிற நாடு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் வடகிழக்கு மக்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. 1000 ஆண்டு கால உறவு இருக்கின்றது. ஆகவே இந்தியாவை மிக கவனமாக கையாள வேண்டும். அமெரிக்கா எங்களுக்கு ஏற்றுமதிக்கு முக்கியமான நாடு. அப்ப அமெரிக்கா, இந்தியா, சீனாவை மிக கவனமாக கையாள வேண்டும் என்பது உண்மை. ஆனால் இலங்கை மக்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டு அரசியல் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை. ஆகவே இலங்கை மக்கள், உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பணத்தை கொடுத்து நீங்கள் வாக்களிங்க என்று யாரும் சொன்னதாக எனக்கு தெரியாது. அப்படி நாங்கள் வாக்களிப்பதும் இல்லை. சில சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் ஒரு நாடு தலையிட்டு இங்கே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம், இலகுவா என்பது ஏற்புடையதல்ல. ஏனென்றால் மக்கள் ஒவ்வொருவரும் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வெற்றியை அவர்களே எதிர்பார்க்கவில்லை. என்றால் மக்களிடமிருந்து வந்த வெற்றிதான் அது. ஆகவே இனிமேல், ஆனால் அடுத்த கட்டம் இருக்கின்றது. இந்த அரசாங்கம் எவ்வாறு செயற்பட போகின்றது, சீனாவை எவ்வாறு கையாளப் போகின்றது, இந்தியாவை எவ்வாறு கையாளப் போகின்றது, அமெரிக்காவை எவ்வாறு கையாளப் போகிறது என்பது நிச்சயமாக கரிசனைக்குரிய விஷயமா ஒழிய, தேர்தல்களில் அவர்கள் தலையிட்டு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சீனா ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர் அனுரா. அது காரணம் கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் பாசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால இந்தியாவுக்கு ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்லாம் கூட விமர்சனம்லாம் வந்தது. அதை எப்படி பாக்குறீங்க? அவர்களுடைய ஸ்தாபக தலைவர் ரோகண விஜயவீர் அவர்கள் ரஷ்யாவில் படித்துவிட்டு வந்துதான் அந்த 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 ஜேவிபி இயக்கத்தை ஆரம்பித்து இடதுசாரி கொள்கையை அந்த காலத்தில் அவர்கள் பேசியிருக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவில் கூட இடதுசாரித்துவம் இல்லை, தென்னாப்பிரிக்காவில் இல்லை, பல 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 நாடுகள் இடதுசாரி தத்துவம் அடிபட்டு விட்டது. ஆகவே அவர்கள் தங்களுடைய இடதுசாரி கொள்கை இருந்திருந்தாலும் அதை முன்னிலைப்படுத்தி, உதாரணமாக நாங்கள் சொத்து வரம்பு விதிப்போம், தனியார் வணிக நிறுவனங்கள்லாம் அரசு உடைமை ஆக்குவோம் என்று போன வாசனங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சிக்கு வரவில்லை. மக்கள் அதுக்குரிய ஆணை கொடுக்கவும் இல்லை. இது ஊழல், வீண்விரயம், அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிரான தீர்ப்பு தான். ஆகவே இடதுசாரி தத்துவத்தை அமல்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஆணையில் இலங்கை மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். ஏன்னா இது இலங்கை முதலாவது தாராளமயத்தை அறிமுகப்படுத்திய நாடு தென்னாசியாவில் 1977ஆம் ஆண்டு. அதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு பார்த்தால், இப்ப உங்களுக்கு தெரியும், அரசியல் என்பது இவ்வளவு காலம் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் விமர்சிப்பது வேறு விஷயம். டொனால்ட் ட்ரம்ப் வடகொரிய அதிபரை நேர சந்தித்து கைகுலுக்கியது இருக்குது. ஜப்பான் மீது அணுகுண்டு வீசிய நாடு அமெரிக்கா. ஜப்பான் அமெரிக்கா இப்ப நட்புறவு நாடுகள். அப்ப உங்களுக்கு தெரியும், தனிப்பட்ட ரீதியிலே எதிர்கட்சியாக இருக்கக்குள்ள சொல்லுவது வேறு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய வெளிநாட்டு கொள்கைகளை அவர்கள் மாற்றுவார்கள் நிச்சயமா. அந்த வகையிலே நான் சொல்லுகிறேன், சீனா ஒரு முதலீட்டாளர் என்பது உண்மை. ஆனா இந்தியா எங்களுடைய வர்த்தக பங்காளி, சீனாவும் வர்த்தக பங்காளி, அமெரிக்கா எங்களுடைய ஏற்றுமதி பங்காளி. இறக்குமதிகள் பெருமளவுக்கு சீனாவிலும் இந்தியாவிலிருந்து வருகின்றன. ஆகவே முதலீடுகள் எங்களுக்கு தேவை. உண்மையிலேயே வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவிலிருந்து, சீனாவிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, எல்லா நாடுகளிலிருந்து வர வேண்டிய தேவை இருக்கு. ஜப்பான்லிருந்து வர வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே சிங்கப்பூர் மாதிரி ரஷ்யா பக்கமும் போகாம, அமெரிக்கா பக்கமும் போகாம இந்த அரசாங்கம் இலங்கையை மையப்படுத்தி கொள்கைகளை வகுத்து செயற்பட்டால் இலங்கைக்கு எந்தவித தீங்கும் வர வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு பக்கம் சார்ந்து செல்ல உட்பட்டால், குறிப்பாக இந்தியாவை மிக கவனமாக கையாள வேண்டும். இந்தியாவுக்கு கோபம் ஏற்படுத்துற மாதிரி அவர் நடந்து கொண்டால் அது அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தும். இவர் முதலாளித்துவ கட்சி எல்லாத்தையும் தொடச்செறிஞ்சிட்டு தான் இப்ப இடதுசாரி கட்சிகள் இப்ப இது பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துல அவங்க இவ்வளவு பெரிய வெற்றி பெற்று இருந்ததும் கிடையாது. அவங்க ஒரு முதலாளித்துவ அரசா இருப்பாங்கன்னு நீங்க கணிக்கிறீங்களா, இல்ல மக்களுக்கான ஒரு அரசாங்கமா இருப்பாங்கன்னு கணிக்கிறீங்களா? ஒரு பொருளாதார என்பதை விட இலங்கை மக்கள் அதற்கு பழக்கப்பட்டு விட்டாங்க. என்ற ஸ்ரீமா அம்மையார் ஆட்சி காலத்துல அந்த இடதுசாரி தத்துவம் 70-77ஆம் ஆண்டுகளில் அமல்படுத்தப்பட்டு இலங்கையில பட்டினி, வறுமை, வேலையின்மை தலைவிரித்தாடியது. ஆகவே இறக்குமதி கட்டுப்பாடுகள் இருந்தன, ஏற்றுமதிகள் இல்லை. மிக மோசமான பின்னடைவை இலங்கை மக்கள் சந்தித்துத்தான் ஜே.ஆர். ஜெயவர்தனா வாக்குறுதி அளித்தார், நான் தாராளமயப்படுத்தப்பட போகிறேன் என்று. இலங்கை பொருளாதாரத்தை 77ஆம் ஆண்டு. அப்பொழுது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் எல்லாமே அந்த மூடப்பட்ட பொருளாதாரத்தை கொண்டிருந்த நாடுகள். தென்னாசியாவில் இலங்கை தான் முதலாவது பொருளாதாரத்தை தாராளமயப்படுத்திய நாடு. தென் அமெரிக்காவில் சிலி செய்தது. ஆகவே அந்த வகையில திடீரென இன்று இவ்வளவு காலமும் 45 வருஷ காலம் அந்த முதலாளித்துவ பொருளாதாரத்துக்குள்ள இருந்த மக்களை திடீரென இடதுசாரி தத்துவத்துக்குள்ள கொண்டு போற அந்த மாதிரி ஆணை நிச்சயமாக இலங்கை மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கவில்லை. இடதுசாரி தத்துவத்துக்கு அளிக்கப்பட்ட ஆணை என்று எவரும் இதை விளங்கிக் கொள்ளக்கூடாது. இது கடந்த ஆட்சியாளர்கள் விட்ட தவறு, எங்களுக்கு வெறுப்பு. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு இந்த நாடு உரியதல்ல, எங்களுக்கு அப்படியான நெருக்கடி தேவையில்லை. அதுக்கு காரணம் ஆட்சி செயல்முறையில் ஏற்பட்ட தவறுகள். அந்த தவறுகளை நிவர்த்தி செய்யுங்கள். ஊழலை இல்லாமலாக்குங்கள், அதிகார துஷ்பிரயோகத்தை இல்லாமலாக்குங்கள், நீங்கள் வீண் விரயத்தை இல்லாமலாக்கு. அந்த ஆணைதான் தான் நான் இதை பார்க்கிறேன். அதுக்குள்ள இந்த அரசாங்கம் நிற்கும் என்று நம்புகிறேன். அப்படி இல்லாமல் நீங்க சொல்லுவது போல இடதுசாரி தத்துவத்துக்கு போக முற்பட்டால் அதை இலங்கை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓகே.
இப்ப உண்மையாவே பொருளாதார நெருக்கடியிலிருந்து ஒரு மீட்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா? அவருடைய மிக பிரதானமான விஷயமாக மக்கள் அவரை பார்த்தது அவருடைய எளிமை. அவர் 10 வருஷ காலம் பார்லமெண்டத்தில் இருந்த போதும் அவருடைய குடும்பம் அவர் அந்த தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய கிராமத்துக்கோ தன்னுடைய குடும்பத்துக்கோ எந்தவித வாய்ப்புகளையும் கொடுக்கவில்லை. அவர் மிக எளிமையானவராக அவர் அவர் தன்னை காட்டிக்கொண்டார். இன்று வரைக்கும் அதை தொடர்கின்றார். ஆகவே அவரிலிருந்து அந்த அந்த வீண்விரயம் இல்லாமல், உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி என்றால் நான் நினைக்கிறேன் அவர் இன்று வரைக்கும் ஹெலிகாப்டர்ல கூட பயணம் செய்யவில்லை. உலங்கு வானூர்திகளில் யாழ்ப்பாணத்துக்கு போகவில்லை. யாழ்ப்பாணத்துக்கு தரை பாதையூடாகத்தான் அவர் போயிருக்கின்றார். ஆகவே அந்த விடயங்கள் எல்லாமே எங்களுக்கு ஒரு மாறுபட்ட தோற்றத்தை காட்டுகின்றன. இவர் நிச்சயமாக வீண் விரயம் செய்ய மாட்டார். இப்ப அவருடைய பிரதமர் அலுவலகத்துல கூட ஆடம்பர வாகனங்கள்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பிரதமர் கூட பயன்படுத்துவதில்லை. அங்கிருந்து தான் அந்த ஆரம்பம் வர வேண்டும். ஆகவே அந்த விஷயத்தில் அவர் கவனம் செலுத்தி ஊழலை, இந்த வீண் விரயத்தை 100 அமைச்சர்கள் இருந்த காலம் இருந்தது. கல்விக்கு 5 அமைச்சர்கள் இருந்த காலம் இருந்தது. இப்பொழுது அவர் சொல்லுகிறார் 25 அமைச்சர்கள் தான் என்னுடைய அமைச்சர்கள் இருப்பார்கள் என்று. அது நிச்சயமாக நடக்க போகின்றது. கடந்த காலத்தில் மக்களுக்கு அருவருப்பா இருந்த விஷயங்கள், கல்விக்கு 5 அமைச்சர்கள். ஆகவே இதெல்லாம் தேவையில்லை. ஆகவே இந்த விஷயத்தில் அவர் கவனம் செலுத்தி மக்கள் எதிர்பார்த்த அந்த வீண் விரயம், அதிகார துஷ்பிரயோகம், ஊழல்கள் எல்லாம் குறைக்கும் போது அது நிச்சயமா மக்களுக்கு தெரியும். அந்த மாற்றங்கள் ஆரம்பித்து விட்டது. நாங்கள் அதுக்கு இணைந்து செல்ல வேண்டும் என்று. ஜனாதிபதி ஊழல் அற்றவர் என்றா இருந்தால்தான் அதிகார வர்க்கமும் ஊழல் இல்லாமல் ஆகும். அதிகார மட்டத்தில் அமைச்சரவை, ஜனாதிபதி, பிரதமர் எல்லா மட்டத்திலும் ஊழல் இருக்குமா இருந்தால் அதிகாரிகளை நீங்கள் கட்டுப்படுத்த இயலாது. ஆகவே அதை மக்கள் சாதகமாகத்தான் பார்க்கிறார்கள். அது நடக்கும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள். ஓகே, ஃபைன் சார். இப்ப 2022 இந்த பொருளாதார நெருக்கடி வந்தது. அதுக்கப்புறம் ரணில் விக்ரமசிங்கே வந்து ஜனாதிபதி ஆனாரு. நான் நிறைய மக்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னா கூட அவருடைய கூட்டணிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4.49% தான் வாக்குகள் வாங்க முடிஞ்சிருக்கு. பட் அனுரகுமாரா பாக்குறப்ப கிட்டத்தட்ட 61.5%, 68 லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்காரு. இந்த ரணில், சஜித் இவ்வளவு தூரம் சறுக்குவாங்க அப்படிங்கிறத கணிச்சீங்களா சார்? அவங்களுக்கு எதிர்காலம் இன்னும் இருக்கு அரசியல்ல? இதுல நீங்க வேறு விதமாக நான் சொன்னால், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நீண்ட காலமாக அரசியல் இருக்கிறார். அவர் பலமுறை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். 2001ஆம் ஆண்டு பிரதமராக வெற்றி பெற்றார். 2015ஆம் ஆண்டு அவர் ஆதரவளித்த ஜனாதிபதி பதவிக்கு வந்தார். அப்போது பிரதமர் ஆகினார். 22ஆம் ஆண்டு அவர் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய கட்சிக்கு பாராளுமன்றத்தில் எந்த ஆசனமும் கிடைக்கவில்லை. தேசிய பட்டியலூடாக அவர் மட்டும் 1 வருஷம் கழித்து வந்தார். ஆகவே அவர் ஆட்சிக்கு வந்த அவ்வளவு காலத்துக்கு பிறகும் நடந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைந்தார். இந்த முறையும் அந்த மாதிரி தான் நடந்தது. 22ஆம் ஆண்டு ஜனாதிபதியா இருந்து சில பொருளாதார விடயங்களை அவர் கையாண்டு உறுதியை ஏற்படுத்திய போதும் அவர் தேர்தலில் தோல்வி அடைந்தார். என்றால் சில விஷயங்களை அவர் கையாண்ட விதம் தவறு என்று மக்கள் நினைத்தார்கள். என்று சொன்னால், மஹிந்த ராஜபக்ஷ அணியிலிருந்து நூற்றுக்கணக்கான பாராளுமன்ற உறுப்பினர் அவருடன் இணைந்து கொண்டார்கள். அப்ப மக்கள் நினைத்தார்கள் இவர் ஜனாதிபதி ஆகினால் மீண்டும் அந்த பழைய நிலைமை தொடரும். ஆகவே அது ரணில் விக்ரமசிங்கேயே தோல்வி அடித்தன்றதை விட அந்த மஹிந்த ராஜபக்சேல இருந்த அந்த அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் வரக்கூடாது என்ற ஆணையில அவர் அடிபட்டு போனார். சஜித் பிரேமதாசா பற்றி அவ்வாறான குற்றச்சாட்டுகள் இல்லை. அவர் ஒரு ஊழல்வாதியாக தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. அடையாளம் காணப்படுத்தவர். நீண்ட காலமாக அரசியல் இருக்கிறார். அவர் அப்பாவோட பேரை பயன்படுத்தினாலும் அவர் அப்பா இருந்த காலத்தில் அரசியலுக்கு வரல. அவர் ஒரு சர்ச்சைக்குரிய அரசியல்வாதியாக இல்லை. நாடு முழுவதும் அவருக்கு ஆதரவு தளம் இருக்கின்றது. ஆனால் மக்கள் இது அவருக்கு கொடுத்த தண்டனை என்றதை விட தங்களுக்கு ஒரு முழு மாற்றம் வேணும். இதுக்கு காரணம் கடந்த ஆட்சியில ஏற்பட்ட ஊழல், மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட ஊழல்கள், துஷ்பிரயோகங்கள், அந்த 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 விஷயத்தை தான் மக்கள் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையும் மாற்ற வேண்டும். ஆகவே எங்களுக்கு ஒரு புது சக்தி வேணும், புது முகம் வேணும், புது தலைமை வேணும் என்று அளிக்கப்பட்ட அந்த ஆணையில தான் சஜித் பிரேமதாசாவும் அடிபட்டு போயிருக்கின்றார். அவருடைய அரசியல் எதிர்காலம் முடிந்தது நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அவருடைய வயதை பார்க்கும் போது நிச்சயமாக அவருடைய கட்சியும் மிக பலவீனமான நிலையில் இருக்கிறது. கட்சி இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. ஆகவே அவருடைய அரசியல் வாழ்வு பெரும்பாலும் நான் நினைக்கவில்லை அவருடைய வயதை கருத்தில் கொள்ளும் போது பிரச்சனைக்குரியதா இருக்குது. ஆனால் சஜித் பிரேமதாசாவின் எதிர்காலம், இந்த ஜனாதிபதி, இந்த ஆட்சி எவ்வாறு இடம்பெறப் போகின்றது, சிறப்பாக செயற்பட்டால் இந்த ஜனாதிபதி அடுத்த முறை ஜனாதிபதி. ஆனால் இவர்கள் தோல்வி அடைந்தால் சஜித் பிரேமதாசாவுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஓகே, இப்ப ராஜபக்சே குடும்பம் ஜனாதிபதி தேர்தலையும் நமல் ராஜபக்சே தோத்து போயிட்டாரு. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் ரிசல்ட் நமக்கு தெரியுது. அவங்களுடைய ராஜபக்சே குடும்பம்ங்கிறது அரசியலையும் துறை தெரியப்பட்டதா மக்கள்கிட்ட இருந்து? தற்போதைக்கு அதுதான் உண்மை. என்றால் அவர் நமல் ராஜபக்சேக்கு ஒரே ஒரு தேசிய பட்டியல் தான் கிடைத்து அவர் பாராளுமன்றத்துக்கு வருகிறான்னு நினைக்கிறேன். அவரோட 2-3 பேர் வரப்போகிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். என்றால் அவர்களுக்கு அவர்கள் மஹிந்த ராஜபக்சே அதை உணர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், தேர்தலில் போட்டியிட்டால் மிகப்பெரிய தோல்வி அடைவோம் என்பது அவருக்கு தெரிந்திருந்திருந்தது. அதனால்தான் அவர் போட்டியிலிருந்து ஒதுங்கிக் கொண்டார்கள். நமல் ராஜபக்சேவும் நாடு முழுவதும் கிடைத்த வாக்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆசனத்தில் பாராளுமன்றத்துக்கு வரப்போகிறார்.
மக்களுடைய வெறுப்பு என்பது அவர்கள் மீதுதான் என்றால் இந்த பொருளாதார நெருக்கடி காலத்துல மக்கள் பட்ட துன்பத்தை மக்கள் மறப்பதற்கு தயாராக இல்லை. நாங்கள் இந்த நாடு இந்த நெருக்கடிக்கு காரணமானவர்கள் அல்ல, காரணமானவர்கள் ராஜபக்ஷ குடும்பத்தினர் என்ற அந்த விமர்சனத்துக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். ஆகவே அண்மை காலங்கள்ல அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், பிலிப்பைன்ஸ்ல ஒரு காலத்துல விரட்டி அடிக்கப்பட்ட ஃபெர்டினண்ட் மார்கோஸ், இமெல்டா மார்கோஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு தப்பி ஓடினார்கள் என்ற கதை இருந்தது. இப்பொழுது மார்கோஸின் மகன் ஜூனியர் மார்கோஸ் தான் பிலிப்பைன்ஸின் அதிபராக இருக்கின்றார். அவர் காலம் சில வேளை மாறக்கூடும். ஆனால் இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்கள் தவறு விட்டால், எங்களுக்கு ராஜபக்ஷ குடும்பம் தான் வேணும் என்று மக்கள் நினைத்தால் அதை யாரும் தடுக்க இயலாது. ஆனால் இந்த ஆட்சி மிகச் சிறப்பாக இருக்கின்றது, நாடு மிகப்பெரிய மாற்றத்தை காணுகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை. சிறப்புங்க சார். டீட்டெயிலா நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. விகடன் சார்பாக நன்றி சார், உங்க நேரம் கொடுத்ததுக்கு. உங்களுக்கும் எனது நன்றிகள். நன்றி.